ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. இந்த வருஷம் 7ஆம் தேதி 9வது மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முழு நிலவு கூட பௌர்ணமி அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் நடக்குது. எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நைட்டு 9:57 தொடங்குது. அதாவது 9:57 PM நாளைக்கு நைட்டு தொடங்கி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் 8ஆம் தேதி அதிகாலை 1:26 AM முடியுது. அந்த மிட் நைட்லேயே நமக்கு இந்த சந்திர கிரகணம் முடியுது. இந்த கிரகணம் அந்த டைமில் முடிஞ்சாலுமே நமக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. இது நம்ம ஊர்லேயுமே தெரியுது அப்படின்றது நமக்கு ஒரு சிறப்பும் கூட. இந்த கிரகணத்தப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டைமிங்கில் நீங்கள் முதல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி எந்த வேலைகளும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யாதீங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யாதீங்க. சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக படுத்து தூங்கிடுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை. இருந்தாலுமே நம்மளோட முன்னோர்கள் நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி டைமிங்ஸில் நீங்கள் வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இரவு நேரம்ன்றதுனால மோஸ்ட்லி வெளியே இருக்க மாட்டோம், நம்ம தூங்கிடுவோம் வீட்டில். ஸோ இந்த நாட்களில் நீங்களுமே யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. இப்போ நைட்டு ஒரு 9:57 தான் நமக்கு ஆரம்பிக்குது. இருந்தாலுமே நீங்கள் சீக்கிரமாக உணவை சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஒரு 8 o'clock சாப்பிட்டு முடித்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுங்க. இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு தான் நீங்கள் மறுபடியும் விளக்கேற்ற ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் கோயிலுமே திறந்துருக்காது. ஸோ அதனால் நீங்களுமே உங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே எந்த வேலையும் செய்ய வேணாம். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எதெல்லாம் சிறப்பு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறைவனை வேண்டி ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால நமக்கு பலன் அதிகமாக இருக்கும். சாதாரண நேரத்தில் நம்ம சொல்கிறதுக்கும் பௌர்ணமி அமாவாசை போன்ற நேரத்தில் நம்ம சொல்கிறதுக்குமே நிறைய பலன் இருக்கும். இப்போது நமக்கு இந்த சந்திர கிரகணத்தோடு சேர்ந்து பௌர்ணமியும் வர்றதுனால நீங்கள் 1000 முறை சொன்னீங்க அப்படின்னா அது கோடி முறை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேளை தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்திரம், அதாவது சிவனோ இல்லை முருகரோ, எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மந்திரம் அதாவது ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தாலும் சரி, அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு சின்ன விளக்கோ இல்லை கேண்டலோ அந்த மாதிரி ஏற்றி ஒரு சின்ன ஒளியில் உட்காந்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 டைம்ஸ் சொல்கிறேன் இல்லை 100 டைம்ஸ் சொல்கிறேன், அது உங்களுக்கு பல கோடி பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைத்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சாலும் சரி, அது நமக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கான பலன், அனுகூலம், கடவுளோட கருணை எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மிட் டைமில் எதுவும் உணவு சாப்பிடாதீங்க. யாருமே சரி, அந்த மிட் டைமில் யாரும் உணவு சாப்பிடாதீங்க. தண்ணி கூட குடிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க, மற்றபடி எதுவும் குடிக்காதீங்க. மோஸ்ட்லி தூங்குறதுக்கான வழியை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து தண்ணியெல்லாம் குடிச்சிக்கலாம். ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது யாராக இருந்தாலும் உடனே குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்புறம் தான் உங்களோட வேலைகளை தொடங்கணும். ஸோ இது மெயினாக நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் வெளியே மோஸ்ட்லி போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுவுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணுங்கள்.
இல்லை நான் வந்து எனக்கு ரொம்ப வெளியே சுற்றணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கணும். எல்லோரும் வீட்டில் இருங்க. இந்த சந்திர கிரகணம் நம்மளோட ஊர்லேயுமே தெரியுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக பாருங்கள். ஆனால் அந்த நேரத்தில் எதுவும் உணவு மட்டும் சாப்பிட வேணாம். ஏன்னா கோவிலில் கூடமே வந்து சாத்தி தான் இருக்கும். அந்த நேரத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி காலத்துலலாம் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் ரொம்ப வந்து அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க கால சூழ்நிலையில் நம்மளால் அது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாததுனால ஒரு 8-8:30க்குள்ளே நம்ம என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஜாலியாக வீட்டில் டிவி பார்க்கலாம், இல்லை வீட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களோட வேலைகளை மாற்றிக்கோங்க. இல்லையா படுத்து தூங்கிடுங்க, இல்லை நல்ல மெடிடேஷனில் உட்காந்துருங்க. எல்லாமே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். இதை வந்து நாளைக்கு 7ஆம் தேதி நைட்டு 9:57க்கு நமக்கு இங்கே சந்திர கிரகணம் ஆரம்பித்து மறுநாள் அதாவது 8ஆம் தேதி அந்த விடிய காலையில் 1:26க்கு நமக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் முடியுது. இது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது இதுதான். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.